வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான மெடிக்கல் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான மெடிக்கல் வந்து எத்தனை டேட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடந்துச்சு, வித் ஃபஸ்ட் டே அவர் வந்து எப்படி வந்து இந்த மெடிக்கலை வந்து கிளியர் பண்ணார், வித் என்னென்ன ப்ராசஸில் வந்து நமக்கான இந்த மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. வித் எவ்வளோ டேட்ஸ் வந்து, அதாவது ஒரு நாளில் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய நண்பர் வந்து இப்போ சொல்லுவார், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, எனக்கு ஆர்டிசி சிவகங்கை நம்ம இழுப்புக்குடி இருக்குல்ல, அங்கே போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டே எனக்கு தான் ஃபஸ்ட் டே போட்டிருந்தாங்க. போன உடனே 6 o'clock போனோம். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் உள்ள அலோவ் பண்ணாங்க, தென் எங்களை பாய்ஸ் அலோவ் பண்ணாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடியறதுக்கே எங்களுக்கு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. தென் சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல், அதாவது நம்ம உள்ள செக்கப் இருக்குங்களா, டாக்டர் செக் பண்ணுவாங்களா, ஃபுல் பாடி செக்கப், அதெல்லாம் பண்ணாங்க. அது மொத்தம் 4 டாக்டரு அங்கே. அதில் ஃபஸ்ட்டு 2 டாக்டர் வந்து 1 3 டிஎம்இ 1 3 வந்து நம்ம தமிழ் டாக்டர்ஸு. அவங்க 2 பேருமே 5 பேராக உள்ளே விட்டு எப்பவும் போல செக் பண்ணாங்க. மற்ற 2 டாக்டரில் 1 கேரளா டாக்டரு, அவர் வந்து தனித்தனி, அவங்க 2 பேரும் ஒவ்வொரு மெம்பராக உள்ளே கூப்பிடுவாங்க. ஒருத்தர ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு ஐக்கு எல்லாருமே கடைசியாக தான் செக் பண்ணாங்க. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி செக்அப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. மெயின் பார்ட்ஸை நல்லா பார்க்குறாங்க. நம்ம மெயின் பார்ட்ஸில் எல்லா சைடுமே பின்னாடியும் முன்னாடியும் சரி 2துமே நல்லா பார்க்குறாங்க டாக்டர்ஸு. அதுபோக கண்ணுக்கு வந்து நல்லா செக் பண்ணுறாங்க. அதாவது நம்ம தமிழ் டாக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, கண்ணுக்கு நல்லா செக் பண்ணுறாங்க. தென் மற்றபடி எல்லாமே லிபரலாக தான் இருக்குது. இந்த 2 தான் மெயின். உங்களுக்கு மெயின் பார்ட்ஸ் 1, அப்புறம் இந்த 2ம் நல்லா கரெக்டாக இருந்தாலே போதும், ஃபிட்டு தான். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ரேயில் நிறைய டெஃபெக்டிவ் விழுது. எனக்கு எக்ஸ்ரேல தான் ரீமெடிக்கல் போட்டாங்க. எக்ஸ்ரேயில் நிறைய டெஃபெக்டிவ் விழுது. அது என்னென்னு தெரியல. அவங்க அந்த ஆர்ஜி ஸ்கேன் சென்டரில் விழுதா இல்லை உண்மையாகவே ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. தென் அதுக்கப்புறம் எங்களுக்கு செகண்ட் டே தான் ஸ்கேன் எல்லாமே கூப்பிட்டு போனாங்க. ஸ்கேன் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு 3rd டே தான் ரிசல்ட் சொல்லுவோம்ட்டாங்க. 3rd டே ரிசல்ட் சொல்லுவோம்னாங்க. ஏன்னா எங்கள் ஆர்டி ஸ்கேன் சென்டரில் வந்துடுது. கொஞ்சம் பேர், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேரை வந்து ஜிஹெச் சிவகங்கை ஜிஹெச்சுக்கும், கொஞ்சம் பேரை வந்து மதுரை ஆர்டி சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் மதுரை ஜிஹெச் போன யாருக்குமே எக்ஸ்ரேயில் எந்த டெஃபெக்டிவ் இல்லை, எல்லாமே ஓகே தான் இருக்குது. ஆர்டியில் போன ஒரு 4 பேருக்கு எங்களுக்கு போட்டிருந்தாங்க ரீமெடிக்கலு. தென் அதுக்கப்புறம் கண்ணுக்கு 6 பேர், ஓவர் வெயிட் 4 பேர், மொத்தம் 16 பேர். இன்னும் ப்ரைவேட் பார்ட்ஸில் 2 பேர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் ஓவர் வெயிட் வந்து ஒருத்தர் அன்ஃபிட் பண்ணிட்டாங்க. 2 பேரை டேரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க. பின்ன ஒருத்தருக்கு நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, தைராய்டு டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் ரீமெடிக்கலு. அது ரீமெடிக்கலே 3 நாள் நடந்துச்சு. சாட்டர்டே ஒரு நாள், மண்டே, இனி டியூஸ்டே வந்து எப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேன் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே. எனக்கு சிடி ஸ்கேன் எடுத்து சிடி ஸ்கேனில் எதுவுமே இல்லைன்னா ஓகே பண்ணிட்டாங்க. நமக்கு ரீமெடிக்கல் எப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் என்ன ஒப்பீனியன் எழுதி கொடுக்காங்களோ அதை அப்படி எழுதி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒப்பீனியன் கரெக்டாக பாஸுன்னு எழுதி கொடுத்தாங்கன்னா பாஸு, அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதை அப்படி தான் அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான், கட் காப்பி பேஸ்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க. இவங்களாம் எதுவுமே செக் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி. ஆனால் கண்ணுக்கு வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. ரீமெடிக்கலில் வந்து ஃபஸ்ட் டைம் முத நாள் போகிறப்ப செக் பண்ணுவாங்க. அது இழுப்பக்கூடியில் கண்ணுக்கு போகிறவங்க ரொம்ப டவுட்டு தான் ப்ரோ. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது ரீமெடிக்கலில் வந்து ஒரு சார்ட்டை மட்டும் போட்டு ஒட்டியிருக்காங்க சோகத்தில். அப்படி டிஸ்டன்ஸும் நமக்கு டிஎம்ஏவோட ஆர்எம்இயில் கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி தான் கண்ணை வந்து மேக்ஸிமம் நீங்கள் யாராவது சொல்கிறதா இருந்தால் ஆர்எம்இ போகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆர்எம்இ போனால் கொஞ்சம் கஷ்டம்தான் கண்ணுக்கு மட்டும். மற்றது எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போக சொல்லுங்கள். அது இருந்தாலும் அதுவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓரளவு லிபரல் தான். ஒரு 80% லிபரல், ஒரு 20% கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆனால் கண்ணுக்கு 100% ஸ்ட்ரிக்ட் தான் ப்ரோ. அதுவும் தமிழ் டாக்டர்ஸ் 2 பேருமே நல்ல ஸ்ட்ரிக்ட். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். மற்றபடி நீங்கள் எதுவுமே யாருமே எந்த ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்ணு, ப்ரைவேட் பார்ட்ஸ் இந்த 2 தான். ஆனால் எப்படி ஒரு 3 days ஆகும் ப்ரோ மெடிக்கல் முடியறதுக்கு. ரீமெடிக்கல் போட்டாங்கன்னா 5 days. வேறு யாரும் மெடிக்கல் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு வேறு எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். வித் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை போன்ற இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.